ஒரு மூட்டை விதை விதைச்சா அதுக்கு ஏற்ற அறுவடை தான் கிடைக்கும். 10 மூட்டை விதை விதைச்சா அதற்கு ஏற்ற அறுவடை கிடைக்கும். நீங்க வெறும் இவ்வளவு 1000 ரூபாய் தான் காணி கொடுத்தா அதுக்கு ஏற்றபடிதான் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும். நீங்க தாராளமாய் கர்த்தருக்கு கொடுக்க ஆரம்பிச்சா தாராளமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இதுதான் வேதத்தின் ரகசியம். அதனால நீங்க ஆசீர்வதிக்கப்படணும் 2 மடங்கா என்று சொன்னால் தாராளமாய் கொடுக்கிறவங்களா இருக்கணும். அப்பதான் கர்த்தர் ஆசீர்வதி. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுப்பதே பாக்கியம் அப்படின்னு சொல்கிறார். இன்னைக்கு எத்தனை தேவ மனிதர்கள் அப்படி இருக்கிறார்கள் யோசித்து பாருங்க. நீங்கள் வலைத்தளங்களிலே நீங்கள் கவனியுங்க, எங்க பார்த்தாலும் காணிக்கைகள். எந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நான் உங்களுக்கு உங்களுடையதை தேடாமல் உங்களையே தேடுகிறேன் என்று சொன்னார். ஆமென். யோவான் எழுதின நிருபத்திலே புற சாதிகளிடத்தில் ஒன்றும் வாங்காமல் புறப்பட்டு போனார்கள் ஊழியர்கள், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்தவர்கள்.